எப்படி இருள் ஆழத்தின் மீது வந்தது, இது ரெண்டையும் படிக்கணும்னாக்க சம்பவம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 12 படிப்போம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிய பச்சை, கோமேதம், யஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இந்த பகுதியை படிக்கும்போது தீரு ராஜாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக மனுபுத்திரனாகிய எசேக்கியேல் அனுப்பப்படுகிறார். உயர்ந்த உன்னதமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த தீரு ராஜா பெருமைக்காரனாயிருந்தான். ஆகவே அந்த பெருமையில் இருந்து அவனை சிறுமைப்படுத்தி கீழே இறக்குவதற்காக, மனுபுத்திரனே நீ போய் சொல்லு, காரியத்தை சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு. ஆக மனுபுத்திரன் போய் சொல்லும் பொழுது தீரு ராஜாவை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேனில் இருந்தது யாரு? ஏதேனில் முதல் இருந்தது யாரு? ஆதாம் இல்லை, இந்த கேரூப். அதுதான் பழைய ஏற்பாட்டையும் படிங்க நல்லா. தேவன் உலகத்தை காப்பாற்றுவதற்கு 14ஆம் வசனத்தை பாருங்கள். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை பாருங்கள். நீ முத்திரை மோதிரம் 1, நீ ஞானத்தால் நிறைந்தவன் 2, நீ பூரண அழகுள்ளவன் 3, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் 4 பெயர்கள் இந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்டு, கேருபுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? பூமியை காப்பாற்றுவதற்காக. கர்த்தர் தான் சிருஷ்டித்த பூமியை காப்பாற்றுவதற்கு முதலாவது ஒரு தூதனை சிருஷ்டித்தார். அவனுக்குத்தான் லூசிஃபர் என்று பெயர். அந்த லூசிஃபர் என்ற தூதன் பிரதான தூதனுக்கு முன்பானவன். ரொம்ப அழகான தூதன், ஆபரணங்களால் அலங்காரம் பண்ணி பொன்னால் மூடி, அவன் மியூசிக் போடுறதுக்கு ஒரு நாதஸ்வரம் கையில் ஒரு மேளத்தையும் கொடுத்து அந்த ஏதேனில் வச்சு இங்கே இருந்து நீ பூமியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கர்த்தர் போயிட்டார். ஆனால் என்ன சொல்லுது? நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைவற்றிருந்தாய். அப்போ எவர் ஒரு அநியாயத்தை பண்ணியிருக்கிறாரு? என்ன அநியாயம் பண்ணார்? அதுக்கு மேலே படித்தா இல்லை. அதுக்கு ஒரு ஒட்டு இருக்குது, ஜோடு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயோ. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இந்த எசேக்கியேலுடைய தொடர்பு எங்கே இருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 12 முதல் சில வசனங்களை படித்தால் வளரும். இங்கே அவனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, விடிவெள்ளி நட்சத்திரம் என்று இந்த தூதனுக்கு பெயர். இந்த பெயரில் என்ன முக்கியம்னு சொல்லி நான் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, பிற்காலத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தபோது அவருக்கும் ஞானத்தில் சிறந்தவர் என்ற பெயர் இருக்குது, பூரண அழகுள்ளவர் என்ற பெயர் இருக்கிறது, முத்திரிக்கப்பட்டவர் என்ற பெயர் இருக்குது,
சிருஷ்டிகர்த்தா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பேர் இருக்குது. விடிவெளி நட்சத்திரம்னு பேர் இருக்குது. ஏனென்றால் இந்த பெயரை முதலில் ஒரு தூதனுக்குத்தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனை உன்னதமான நிலையிலே வைத்திருந்தார். திருராஜாவை போல மிகுந்த உன்னதத்தில் இருந்தான் தூதன். அவனை கொண்டு வந்து ஏதேனிலே காவலுக்கு வைத்தார், பூமிக்கு காவலுக்கு வைத்தார். இவன் காவல் காத்தான். ஒரு நாள் யோசித்து பார்த்தான், ஏன் நம்ம இங்கே ஒண்டியாகவே இருக்கணும்? வானத்துக்கு போனால் நல்ல நிறைய தூதர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்ககிட்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கலாமே என்று அவன் உள்ளத்தில் ஒரு வினா, ஒரு கேள்வி இருந்தது. அது மட்டுமல்ல, இப்போ நம்மளும் தான் பெரிய ஆள், இந்த பூமியை அரசாட்சி பண்ணுறோம், நம்ம ஏன் கடவுளாகக்கூடாது? உமக்கு ஒப்பாவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன். கர்த்தர் சொன்னார், பூமியில் இரு. இல்லை, நான் வானத்துக்கு தான் ஏறுவேன். இதுக்கு என்ன பேர்? இதுக்கு என்ன பேர்? பூமியில் இருந்தேன், இல்லை நான் வானத்துக்கு தான் இருப்பேன். என்ன பேர்? கீழ்ப்படியாமை. பாஸ்டர் சில சமயத்தில் சாட்சி சொல்லுங்க பாரு. உடனே ஒரு அம்மா வருவாங்க, முக்காடு ஒன்று போட்டுக்குவாங்க, பைபிளை வச்சுக்குவாங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க. இதுக்கு பேர் தான் கீழ்ப்படியாமைங்கிறது. சாட்சி சொல்லுன்னா சாட்சி தான் சொல்லணும். பாட்டு பாடி சாட்சி சொல்லுங்கன்னு பாஸ்டர் சொன்னாரா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லி இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா ஜப்பானு, ரஷ்யா, சீனா, இதுக்கெல்லாம் சேர்த்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் படைத்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சொன்ன காரியத்தை விட்டுட்டு சொல்லாததுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். வியாதியஸ்தர் ஒருத்தர், உயிர் பிரச்சனை, உயிர் பிரியிற நேரம் ஆசை கூப்பிட்டு விட்டாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. என்ன பேர்? ஞானசிகாமணி. அப்படியா, ஞானசிகாமணியா? சரி, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஞானசிகாமணியை நீர் ஆஸ்வதியும், என் நோயிலிருந்தவரை குணமாக்கும், இந்த குடும்பத்தை ஆஸ்வதியும், அவருடைய மனைவிக்கு வேண்டிய ஆறுதலை தாரும், பிள்ளைகளை ஆஸ்வதியும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் உற்றார் சுற்றார் நண்பர்கள் எல்லாரையும் ஆஸ்வதியும் ஆண்டவரே, இந்த தெருவில் இருக்கிறவங்களை ஆஸ்வதியும் ஆண்டவரே, இந்த ஊரை ஆசீர்வதி ஆண்டவரே, பக்கத்து ஜில்லாவை ஆசீர்வதி ஆண்டவரே, பக்கத்தில் மலேசியா இருக்குது அது ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஜப்பான் இருக்குது அது ஆசீர்வதியும் ஆண்டவரே. இது சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் செத்து போயிட்டார். ஜெபம் முடிச்சுட்டு எல்லாம் சொன்னாங்க, ஐயா அவர் இறந்துட்டாரியா? எப்போ? நீங்கள் ஜப்பானில் இருக்கும்போது இறந்துட்டார். எதை சொன்னமோ அதை ஜெபிக்காமல் இல்லாத காரியத்தெல்லாம் ஜெபிக்கிறது தவறு. சொன்னதை கரெக்டாக செய்யணும். நம்ம அன்புனால கொஞ்சம் மிகுதியாக சொல்லிடக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். சரி, இப்போ இந்த வானத்திற்கு ஏறி போன தூதனை அக்கினிமயமான கண்களையுடைய கர்த்தர் உற்று கோபத்தினாலே பார்த்தார். அக்கினிமயமான கண்கள் இந்த நட்சத்திரத்தின் மீது பட்டவுடனே அந்த நட்சத்திரம் எரிந்து கருத்து பூமியிலே விழுந்து அதை மூடிக்கொண்டது. ஆழத்தின் மீது இருள் இருந்தது. ஆண்டவர் இருளை உண்டாக்கவில்லை. தூதனை சபித்தார். அவன் எரிந்து கருத்து பூமியில் விழுந்துட்டான், மூடிக்கொண்டார். அதனால தான் பிசாசுக்கு நிறைய செல்ல பேர் இருக்குது பைபிளில். பிசாசு, சாத்தான், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். காற்று, ஆமாம், காற்று வந்தால் கருப்பு வரணுமே. சரி, காற்று, கருப்பு. அப்புறம் பழைய பாம்பு, அதிக அந்தகாரத்தின் லோகாதிபதி, இருளின் மைந்தன், இதெல்லாம் பைபிளில் இருக்கிற பேருங்க. பிசாசுக்கு நிறைய பேர் இருக்குது. அப்போ அந்தகாரத்தின் லோகாதிபதியாக இருளின் மைந்தன் பூமியின் மீது விழுந்து அந்த பூமி முழுவதையும் மூடிக்கொண்டபடியினால் அவன் வெறுப்படைந்து காப்பாற்ற வேண்டிய அந்த தூதன் பூமியை நாசம் பண்ணினான். பூமியானது ஒழுங்கினமும் வெறுமையுமாய் போயிற்று. இந்த ரெண்டு பகுதியும் அங்கே கொண்டு வந்தீங்கன்னா அந்த கேப் சரியாக போயிடும். இதுக்கு கேப் தியாலஜின்னே சொல்வார். அப்போ ஆண்டவர் பார்த்தார், தன்னுடைய சிருஷ்டி கெட்டு போவதை விரும்பாத தேவன். உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த வெளிச்சத்திலே பூமியை பார்த்தார். ரொம்ப கேவலமாக இருந்தது பூமி. ஆகவே பிசாசை மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று சங்கிலினாலே கட்டி அந்த ஏதேன் தோட்டத்தின் ஒரு மூலையில் போட்டுட்டு தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார். வெளிச்சம் உண்டாக கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது, ஆகாய உரி உண்டாக கடவுது,
பகலை ஆள சின்ன பெரிய சூரியன், இரவை ஆள சின்ன சூரியன் உண்டாக கடவுது. எல்லாத்தையும் சொல்ல 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 தேவன் அதை நல்லதென்று கண்டார், அது நல்லதுன்னு கண்டார், அது நல்லதுன்னு கண்டார். கடைசியில் மனுஷனே உண்டாக்கிட்டு பார்த்தார், மிகவும் நல்லது என்று கண்டார். எல்லாமே நாள் 7 நாளும் நல்ல நாள். ஆனால் நம்ம அப்படி இல்லையே. கல்யாணம் எந்த நாளில் வைக்கலாம்? புதன் கிடைச்சா கூட, பொண்ணு கிடைச்சா கூட புதன் கிடைக்காது. புதன்கிழமையை பார்த்து வை. ஏன் புதன்கிழமை கல்யாணம் பண்ணவங்களாம் ஓஹோன்னு வாழ்கிறாங்களா? நாள் எல்லா நாளும் நல்லது தான். நம்ம தான் நல்ல நாள் கெட்ட நாள் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வெளியே போகாது. செவ்வாய்க்கிழமை காசெல்லாம் கொடுக்கக்கூடாது, திருப்பி வராது. நீங்கள் நல்ல நாளில் கொடுத்தாலும் வராது. இப்போ அந்த மாதிரி காலம் இப்போ. ஆக பிசாசு என்று சொல்லக்கூடியவன் இருட்டடிப்பு செய்தான், அலங்கோலப்படுத்தினான். ஆகவே கர்த்தர் அவனை கட்டி வைத்து விட்டு தன்னுடைய சாயலிலே, ஏன் அவனுக்கு ஒரு தேவதூத சாயலை கொடுக்கவில்லை? முதலாவது கொடுத்தார், ஏன் ரெண்டாவது கொடுக்கல? இன்னொரு தூதனை உண்டாக்கலாமே. இப்போ அவனும் இந்த மாதிரி ஆயிடுவானேன்னு சொல்லி தன்னுடைய சாயலை கொடுத்து, தன் சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து, அவனை பூமியிலே ஜீவ ஆத்மாவாக உண்டாக்கினார். அவனுக்குள்ளிருந்த ஒரு பெண்ணை 2ஆம் அதிகாரத்தில் வெளியே எடுக்கிற காட்சியை பார்ப்போம். அவனுக்கு உதவி செய்வது 1ஆம் அதிகாரத்தில் அப்படி இல்லை, ஆதாம் மட்டும்தான் இருக்கிறார். அவர் கட்டளை கொடுக்கும் போதெல்லாம் ஆதாமுக்குள்ளே அந்த ஸ்திரீ இருந்தார். ஆதாமனுடைய நெஞ்சுக்குள் இருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து அதை அவர் ஸ்திரீயாக மாற்றினார். 2 பேரும் எலும்புக்கு எலும்பு, சதைக்கு சதை, ரத்தத்துக்கு ரத்தம், கணவன் மனைவியாக இருக்கணும். ஆணுக்குள்ளே தான் பெண், பெண்ணுக்குள்ளே தான் ஆணுங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்கி வைத்திருந்தார். இப்போ வெளிச்சத்தை உண்டாக்கினார். அந்த வெளிச்சத்திலே ஒழுங்கினமாக இருந்ததை ஒழுங்குபடுத்தினார். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வாக்கியத்தில் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, மறுபடியும். அப்ப ஏற்கனவே ஒரு முறை அவர் பார்த்திருக்கிறார் ஜனங்களை, இப்போ மறுபடியும் நோக்கி பார்க்கிறார். என்ன சம்பவங்கள் எல்லாருக்கும் இது தெரியும். ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்தில் கையும் களவுமாக, கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை இங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி பாவம் செய்கிறவங்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறார், நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் எப்படியாவது அகப்படுத்தணும். மோசே சொல்லியிருக்கார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மோசே இருந்தாருன்னா கேட்டிருப்பாரு, டேய் விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த ஆம்பளையும் பிடிச்சிட்டு வராமல் வந்திருக்கீங்களா, கேஸ் டிஸ்மிஸ் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். இந்த மோசே அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு? ஆணையும் பெண்ணையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆம்பளை விட்டுட்டான், அவங்களாம் இருந்திருப்பான், அதை நீ ஓடி போயிடுறா சொல்லிட்டான். அப்படி தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. அவனும் ஒரு பரிசையை நடந்திருப்பான். அந்த ஸ்திரீ நடுங்கி கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அவர் குனிந்து எழுதி கொண்டிருந்தார் தரையில். வேற இல்லை, ஏதோ எழுதியிருந்தார். என்ன எழுதினார்னா அதனால வியாகரணம் வேண்டாம், நம்ம பாட்டுக்கு எதையாவது சொல்லக்கூடாது. அவர் ஏதோ கிறுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு தடவை ஜனங்களை பார்த்தாரு. அவங்க அலட்டி கேட்டாங்க. என்ன சொன்னார்? உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதலாவது கள்ள தூக்கி போடுறான் அப்படின்ட்டு திருப்பி கிறுக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த ஸ்ரீ என்ன சொல்கிறாரு? இவரும் சொல்லிவிட்டார். இவராவது உதவி செய்வோன்னு பார்த்தா இவரும் கல்லெடுத்து பாவம் இல்லாதவங்க வந்திருக்கிறவங்களாம் ரொம்ப பரிசுத்தருங்க, எல்லாம் பரிசை வேத பயங்கரமான பரிசுத்தர்கள். அவங்களாம் இப்போ கல்லெடுத்து அடிக்க போகிறாங்கன்னு சொல்லி கண்களை மூடிக்கொண்டு தலையில் கல்லப்படுவானோ, வயிற்றில் போடுவானோ, முதுகில் போடுவானோ, அடி எங்கே போடும், சாக போகிறோமேன்னு சொல்லி நடுங்கி கொண்டிருக்கிறார். கல் விழுகுதானா இவன் மேலே விழ மாட்டேங்குது, தப்பு தப்புன்னு சத்தம் கேட்குது. கடைசியில் மெதுவாக கொஞ்சம் இப்படி பார்த்தா ஒருத்தரையும் காணும். இவளுக்கு ஒரே ஆச்சு. அவங்களாம் மெதுவாக போயிட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டாரு, பாவம் செய்யாதவன் அவனவனுக்கு அப்போ தான் செய்கிற பாவம்லாம் உரைக்குது உள்ள. நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோமே, நம்ம கள்ளப்பட முடியாதுன்ட்டு போயிட்டாரு. ஸ்ரீயே, உன்னை கொல்லுவதற்கு வந்தவங்க எங்கே? அந்த பெண் சொல்லுகிறாள், போதகரே, பாவம் செய்யாதவன் கல்லெடுத்து எறியலான்னு சொன்னீங்க. இவங்களெல்லாம் தங்கள் மனசாட்சியை கடிந்து கொள்ளப்பட்டதுனாலே ஒருவரும் என் மீது கல்லெறிய துணியவில்லை.
சரி, அப்போ நீ போகலாமே, ஏன் நின்றுட்டுருக்கிற? ஏன் நின்றுட்டுருக்கிற? பாவம் செய்யாதவங்க கல்லெடுத்து போடலான்னு சொன்னீங்க, செய்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீங்கள் தான் நிற்கிறீங்க. நீங்கள் ஒருத்தர் தான் பாவமே செய்யாதவர், நீர் என்னை தண்டிப்பதற்கு நான் பார்க்குறேன், நீங்கள் கல்லெடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த வாக்கியத்தை கவனிச்சு பாருங்க. 11ஆம் வசனம். நியாயம் தீர்க்கவில்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி, நானும் நானும் நான் என்று சொல்லவில்லை, நானும் அவர்களைப் போல நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும், ஆனால் நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். நீ இப்போ இனி பாவம் செய்யாதே. இப்போ கொஞ்சம் தூரம் போனவெல்லாம் இயேசு என்ன செய்தாரு திரும்பி பார்த்தாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் இயேசு அந்த ஜனங்களை திரும்பி பார்த்தார். பார்த்து சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன். அந்த ஸ்திரீ அது முதற்கொண்டு இயேசுவை பின்பற்றினபடியினாலே ஜீவ ஒளியை பெற்றாள். இயேசுவின் சிலுவை மரத்திலே சிலுவையின் பாதத்தடியிலே இருந்தாள். உயிர்த்தெழுந்த போது முதலாவது அவருக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். மகதிலே நாம் மரியாளை போன்ற ஒரு விசுவாசியை நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்வாக்கியத்தை பெற்ற ஸ்திரீயாக நீ போ, இனி பாவம் செய்யாத. பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னியும்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கே வெக்கமாக இருக்கும். அது ஒரு முறை மன்னித்து விட்டால் அதுக்கப்புறம் செய்யக்கூடாதுன்ற புத்தி இருக்கணும். தெரியாமல் செய்யிட்டேன்னு சொல்லக்கூடாது. பைத்தியக்காரன் தான் தெரியாமல் செய்வான். நீங்கள்லாம் ஒன்றா சுய அறிவு உள்ளவர்கள், யோசித்து பாருங்கள். செய்த பாவத்தை திரும்பி திரும்பி செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் என்றைக்கு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து வளருவீர்கள், அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒளி என்று சொல்வது உங்களில் பிரகாசிக்க வேண்டும். வேத புத்தகத்தில் பாருங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11, 12, 13. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆனால் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொன்னார். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அறிக்கை செய்து விட்டு விடணும். யார்கிட்ட அறிக்கை செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. மனுஷங்கிட்ட அறிக்கை செஞ்சீங்க, அவர் போய் ஆள் யார் தெரியுமா, எனக்கு தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவார். அதனால் மனுஷங்கிட்ட போய் அறிக்கை செய்யாதீங்க, கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. ஏதாவது பிரச்சனையான காரியம்னு சொன்னால் உங்கள் போதகர் அல்லது உங்கள் சபையில் உள்ள மூத்த நல்ல மனிதர்கள் இருந்தால் நீங்கள் அவரிடத்துல கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கலாம். எல்லாத்தையும் போய் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அது உங்கள் பிற்கால வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும். இயேசு நிமிர்ந்து பார்த்து சொன்னார், ஒளிப்படத்தில் செய்வதெல்லாம் இருளாம், அந்தகாரத்தின் சக்திகளை கடிந்து கொள்ளுங்கள். அந்த காரியங்களை சொல்வது அவலட்சணமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்.